அதாவது இந்த தேர்தல் 2026 தேர்தலில் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாதனை யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம தளபதி விஜய் செஞ்சிட்டார். அது மட்டும் இல்லை, என்னென்னமோ அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க, எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை நம்மால். என்ன தான் நடந்தாலும் சரி, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே இலக்கை நோக்கி அவர் பயணிச்சிட்டார். அது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் தளபதி விஜய்க்கு கொடுத்த அழுத்தம் எவ்வளவு அழுத்தம். அதுவும் அவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு வைக்க முடியுமோ அனைத்தையும் முயற்சி செஞ்சாங்க, ஒன்றும் எடுபடலை. இதில் என்ன ஒரு பெரிய கூத்துன்னா, சில பேர் அவ்வளோ செலவு பண்ணியும் தோற்று போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ செலவு பண்ணி காசும் கொடுத்து தோற்றும் போனால் அது எவ்வளோ பெரிய ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதாரண மக்கள், பாமர மக்களை தளபதி எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. இதெல்லாம் உலக அரசியல் வரலாறுலேயே ஒரு பெரிய விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், தாவேக்கா ஆட்சி தான். நீங்கள் முன்னேறி போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நன்றி.